இந்த பதிவை பார்க்க போகிற அத்தனை அன்பர்களுக்கும் அடியார்களுக்கும் எல்லாருக்கும் அடியேனுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். அன்பினை பெறுவாயாகில் அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும், துயரம் இங்கு உண்டோ சொல்வாய். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது சிவப்பிரகாசம் அப்படின்ற ஒரு நூலை செய்தவர் உமாபதி சிவாச்சாரியார் அப்படின்றவர். அவர் இந்த ஒரு நூல் செய்யலை. சிவப்பிரகாசம், திருவருட்பயன், வினாவெண்பா, போற்றி பகருடை, கொடிக்கவி, நெஞ்சு விடுத்தூது, உண்மை நெறி விளக்கம், சங்கற்ப நிராகரணம் அப்படின்ற 8 நூலை அவர் பண்ணியிருக்கார். அதனால் அவருக்கு இந்த சாத்திர நூல்கள் 14ல் 8 நூலை அவர் ஒருத்தரே செய்திருக்கார். இந்த சிவப்பிரகாசமும் அவர் செய்தது தான். அந்த 8 நூலையும் சேர்த்து சித்தாந்த அட்டகம் அப்படின்னு சொல்லுவாங்க. சாத்திர நூல்களில் சித்தாந்த அட்டகம்னா அந்த 8ஐயும் சேர்த்து ஒரு தொகுப்பாக சொல்கிறது வழக்கம். அதில் சிவப்பிரகாசம் முதல் நூல். இதை செய்தவர் கொற்றவன்குடி அப்படின்ற ஒரு ஊரில் பிறந்தவர். அங்கே பிறந்தார்னு சில பேர் சொல்கிறாங்க, வாழ்ந்தார்னு சொல்கிறாங்க. இவரோட பேரோட அந்த அடை சேர்ந்து போச்சு. கொற்றவன்குடி அப்படின்ற ஊரில் வாழ்ந்தார் நமக்கு என்ன, பிறந்தார் நமக்கு என்ன, நமக்கு கொடுத்தது மிகப்பெரிய பொக்கிஷம். அதனால் அவர் பிறந்தாரா வாழ்ந்தாரான்ற ஆராய்ச்சியை விட்டு விலகிட்டு இவர் சொல்லியிருக்கிற விஷயங்களை நம்ம பார்ப்போம். கொற்றவன்குடி உமாபதி தேவநாயனார் அப்படின்னு சொல்லி இவர் பேசப்படுறாரு. கொற்றவன்குடி அடிகள் அப்படின்னும் அவருடைய அந்த ஞானம் கருதி சொல்கிறது உண்டு. இவர் மறைஞான சம்பந்தரோட சீடர். அவர் என்ன பண்ணியிருக்கார் தெரியுமா? சாம்பன் அப்படின்ற ஒருத்தருக்கும் ஒரு சாதாரண முள்ளி செடிக்கும் முத்தி வாங்கி கொடுத்துருக்கார். இறைவன்கிட்ட இவர் சிபாரிசு பண்ணி 2 பேருக்கும் முத்தி கிடச்சிருக்கு. இதோட இவர் நடத்தின அற்புதம் இன்னொன்று இருக்குது. சிதம்பரம் திருக்கோயிலில் உற்சவ காலத்தில் கொடி ஏற்றுறாங்க, ஏற மாட்டேன்து. அந்த ரிஷப கொடியை ஏற்றுறாங்க. ரிஷப கொடி ஏற்றுவாங்கள்ல திருவிழா காலங்களில், அது ஏறவே மாட்டேன்னுது. என்னென்னவோ முயற்சி பண்ணுறாங்க, ஒன்றும் நடக்கலை. இவரை கூப்பிட்டு இவர் அந்த கொடிக்கிட்டக்கு போய் நின்றுட்டு கொடிக்கவி அப்படின்னு ஒன்றை பாடுறார். அது பாட 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 ரிஷபக்கொடி மேலே ஏறுது. இந்த கோயில் புராணமும் இவரே பாடியிருக்கார். சிவப்பிரகாசம்ன்ற இந்த நூலில் 100 விருத்தப்பாக்கள் இருக்குது. 2 அதிகாரமாக பாடியிருக்காரு. அதில் பொது பகுதி அந்த பதி இலக்கணம், பாச இலக்கணத்தை பேசுது. அப்புறம் எல்லா அவத்தைகளையும் காட்டுது. ஞான நூல்களுக்கு உண்டான எல்லாத்தையும் சொல்லுது. ஞானத்தன்மை, புனித திருநாமம், அதாவது அணைந்தோர் தன்மை. அணைந்தோர் தன்மைன்னா இறைவனை சார்ந்தவர்களுடைய குணங்கள், அந்த அவங்க பெற்ற பயன்கள், அவங்க கடைப்பிடிக்கக்கூடிய அறநெறிகள் எல்லாத்த பற்றியும் பேசும். அணைந்தோர் தன்மை அப்படின்றது இறைவனை அடைந்தவர்களுடைய, அறிந்தவர்களுடைய, உணர்ந்தவர்களுடைய குணங்களை பேசக்கூடியது. இப்படியெல்லாம் அந்த கொற்றவன்குடி உமாபதி தேவநாயனார் அருளி செய்த சிவப்பிரகாசம் அப்படின்ற ஒரு நூல்லேருந்து சில பகுதிகளை கொஞ்சம் நம்ம பார்க்க போகிறோம். அது எதுக்காக நம்ம இதை பார்க்கணும் அப்படின்னா, ரெட்டியப்பட்டி சுவாமி பாடல்களில் நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கோம். சாத்திர நூல்களில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் இதில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம நிறைய சமயங்களில் சொல்லியிருக்கோம். அதில் இன்றைக்கி ஒரு சில வரிகள் பார்க்கலாம். ஆதிபராபரமே அப்படின்ற ஒரு பாடல். ஆதிபராபரமே அடிமையை ஆட்கொண்ட சூக்ஷ்மமடி. இவர் ஆட்கொண்டதே ஒரு சூக்ஷ்மமான விஷயமா. ஜோதி சொரூபத்தை யான் அறியாமலே சொல்லாமல் சொல்லும் சுகத்தில் இருத்தியே ஆதிபராபரமே. சித்தப்பரிபாகம் செய்ய திருவருள் உத்தமமாய் வந்து உறவு கலந்தது ஆதிபராபரமே. அடுத்தது சொல்கிறாரு,
தேகமே யான் என்றும் யோகம் செய்தேன், அது மோகமென்றே பரிபாகம் செய்தானடி ஆதி பராபரமே. தத்துவம் நான் என்றே பக்தி செய்தேன், அது குற்றமென்றே பரிசுத்தம் செய்தானடி ஆதி பராபரமே. தேகத்தை போய் நான் நினச்சிட்டு இருந்தேன், அதனால் பல வகை யோகங்கள்லாம் செய்தேன். அது மோகம், அதாவது ஒரு இச்சை காரணமாக இதெல்லாம் செய்யவும், அதாவது உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக பண்ணுற மாதிரி, இந்த தேகத்தின் மேல் உள்ள பற்று காரணமாக பண்ணுற மாதிரி எனக்கு தெரிவித்து பரிபாகம் செய்தானடி. தத்துவம் நான் என்றே பக்தி செய்தேன். இந்த தத்துவம்தான் நான். இந்த உடம்புக்குள்ளே இருக்கிற இத்தனை உள்ளுறுப்புகள், உடம்பு எல்லாத்தையும் நான் தான், அதுதான் நான் தான் அது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் பக்தி பண்ணிகிட்டு இருந்தேன். அது குற்றம் என்று பரிசுத்தம் செய்தானடி அப்படின்னு சொல்கிறார் அருட்பாடல்களில். அதுக்கு விளக்கத்தை இந்த சிவப்பிரகாசம்ன்ற நூலில் கொஞ்சம் நம்ம பார்க்கலாம். இந்த ஆன்மா இருக்குல்ல, அது தன்னுடைய அறிவால் எதையும் அறிய முடியாது. இயற்கையாக அறியக்கூடிய ஆற்றல் ஆன்மாவுக்கு கிடையாது. அறிவிக்கத்தான் அறியும். அதுவும் ஒவ்வொன்றா தான் தெரிஞ்சுக்கும். ஒரே நேரத்தில் அறியக்கூடிய ஆற்றல் ஆன்மாவுக்கு இயற்கையில் கிடையாது. தானே உணர்கிற அறிவும் கிடையாது. இப்போ ஏதோ முன் கற்ற கல்வி எழுமையும் ஏமாப்புடைத்து அப்படின்னு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம் ஆன்மாவுக்கு, அது வேறு. ஆனால் இயற்கையாக அறியக்கூடியது தான் ஆன்மா. அதை சொல்கிறாரு. ஆனால் இந்த கருவிகள் மூலம் அறியறத போய் தன்னுடைய அறிவாக அது கருதிகிட்ருக்கும். இது என்னோடய அறிவு, நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நினைக்கும். ஆனால் திருவருள் காரணமாகவே இந்த மாதிரி கருவிகள் வாயிலாக நாம் அறிகிறோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இறைவன் உணர்த்த இந்த கருவிகளை கொண்டு நாம் உணர்கிறோம். இது நம்முடைய சுய அறிவு கிடையாது. இறைவன் உணர்த்துகிறான். எது வழியால்? ஐம்பொறிகள், புலன்கள் நம்முடைய அறிவுக்கு சில விஷயங்களை, அறிவு விளக்கத்தை கொடுக்குது. நம்முடைய அனுபவங்கள், பல துன்பங்களால் நம்ம பெறக்கூடிய அனுபவங்கள், பொறிகள், புலன்கள் வழியால் நம்ம தெரிஞ்சிக்கக்கூடியது. இது எல்லாமே திருவருள் காரணமாக உணர்த்தத்தான் நாம் இந்த கருவிகள் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். இது நம்முடைய அறிவு கிடையாது. இறைவன் உணர்த்துறாரு, நாம் தெரிஞ்சுக்கிறோம். அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டா ஆன்மாவாகிய தன்னுடைய இயல்பை தானே உணர்ந்து கொள்ளும். நம்ம ஆன்மாவுக்கு இயற்கையாக அறிகிற தன்மை இல்லை. முழுசாக அப்படியே ஒரே பார்வையில் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிற தன்மை இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக உணர்றது தான் இந்த ஆன்மாவுடைய இயல்பு அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போது திருவருளையும் தானாக உணரும். இப்போ இவ்வளவு யோசிக்கிறோம்ல, அப்போது திருவருளையும் தானாக உணரும். இதுதான் ஐயா ஆன்ம தரிசனம் அப்படின்னு சொல்கிறார். இப்போ ஆன்ம தரிசனத்தை பற்றி சொல்லிட்டார். அடுத்தது சொல்கிறாரு, தத்துவங்கள் எல்லாம் அறிவில்லாத ஜடங்கள். தத்துவங்கள் அறிவில்லாத ஜடங்கள். இந்த வெறும் உடம்பு அப்படியே நிற்க வைங்க, இதுக்கு ஏதான அறிவு இருக்கான்னு? இல்லையே. தத்துவங்கள் யாவும் அறிவில்லாத ஜடங்கள் என்பதையும் இறைவனுடைய அருளால் அவை தன்னை வந்து அடைந்தன என்பதையும் உணரும்போது, இறைவன் கொடுத்ததுனால இந்த உடம்பு நமக்கு கிடைச்சிருக்கு. அனாதியில் இந்த ஆன்மாவுக்கு உடம்பு கிடையாது. இறைவன் நம்மை பற்றி இருக்கிற இந்த ஆன்மாவை பற்றி இருக்கிற ஆணவ மலத்தை போக்கணும் அப்படின்றதுனால இந்த ஆன்மா மேலே, உயிர்கள் மேலே இருக்கிற கருணை காரணமாக தனு கரண புவன போகங்களை கொடுத்து, இந்த உடம்பை கொடுத்து, ஒவ்வொரு குழந்தையும் எப்படி உண்டாகுது, எப்படி வளருது, யாருக்கானும் இந்த வித்தை, இந்த ரகசியம் தெரியுமா? ஒரு பனித்துளி அளவுக்கு
ஒரு குழந்தை கன்சீவ் ஆகி இவ்வளவு அருமையான தத்துவங்களோட வெளியில் வருதே, இந்த ஒன்றை நினச்சாலுமே போதுமே இல்லையா? அது மாதிரி தத்துவங்கள்லாம் அறிவில்லாத ஜடங்கள் அப்படின்றதையும், அது கூட ஆன்மா சேர்றதுனால இறையருளால் அவை தன்னை அடைந்தன என்பதையும் உணரும்போது சிவஞானமாகிய ஒளி உதயமாகும். இந்த உண்மையை உணரணும். நான் தான் எல்லாத்தையும் நான் படித்தேன், நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நான் செய்தேன் அப்படின்ற எண்ணம் இல்லாமல் திருவருள் உணர்த்தியதால் நாம் உணர்கிறோம் அப்படின்றத உணரும் பொழுது சிவஞானமாகிய ஒளி உதயமாகும். அப்போ ஜடப்பொருள்களோட தன்மை அதுங்க தன்னை முதன்மையாக நினச்சிட்டு இருக்குதுல்ல, அந்த சிற்றறிவு நம்மளை விட்டு நீங்க ஆரம்பிக்கும். நான் செய்தேன், நான் படித்தேன், நான் எழுதினேன், நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நான் இதை சாதித்தேன் அதை சாதித்தேன்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த அறிவு, அப்படி சொல்லக்கூடிய அறிவு சிற்றறிவு அப்படின்றத நம்ம தெரிஞ்சிட்டோம், உணர்ந்துட்டோம். இறைவன் செய்ய வச்சார் செய்தோம், இறைவன் படிக்க வச்சார் படித்தோம், இறைவன் எழுத வச்சார் எழுதினோம், கற்றுக்க வச்சார் கற்றுக்கிட்டோம், உணர வச்சார் உணர்ந்தோம். அப்படின்ற உண்மை நமக்கு தெரிஞ்சிட்டுது அப்படின்னா சிற்றறிவு நீங்கிடும். எல்லாம் நான் செய்தேன் அப்படின்ற அந்த சிற்றறிவு நீங்கிடும். உண்மை பேரறிவு பற்றி தெளிவு வரும். உண்மையான திருவருள் பேரருள் நமக்கு என்ன செய்யுது, எவ்வளவு கொடுக்குது, எவ்வளவு நமக்கு அது கொடுக்குற கொடையினால் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற தெளிவு வரும். அந்த அறிவெல்லாம் சிவஞானமே ஆகும். நமக்கு தெளிவான ஒரு அறிவு கிடைச்சதுன்னா அது சிவஞானமே ஆகும். அத்தகைய சுத்த நிலையில், அதாவது இந்த சிற்றறிவு நீங்கி போகுது. நம்ம இந்த தேகம் கிடையாது, இந்த தத்துவங்கள்லாம் நாம் கிடையாது, இந்த செயலை நாம் செய்யலை, செய்ய வைக்கிறார் இறைவன் அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது அது சிவஞானமாகும். அறிவில் தெளிவு வரும். அந்த சுத்த நிலையில் முதல்வனையும் முழுசாக நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும். உண்மையை தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? உண்மை தான் இறைவன், அன்பு தான் இறைவன். நம்ம மாயையில் மாட்டிக்கிட்டு இதை நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம். நம்ம கேட்டு வரல, நாம் கேட்டு போக முடியாது. எல்லாம் அவன் கொடுத்தது. இந்த கண்ணு வேணும், இந்த மூக்கு வேணும், இந்த அறிவு வேணும், இந்த வினை எனக்கு வேணும் அப்படின்னு நாம் கேட்டோம் இல்லையே. அவன் கொடுத்தான், இங்கே வந்தோம். அவன் அனுப்பிச்சான், இங்கே வந்தோம். அவன் கொடுத்தா அனுபவிக்கிறோம் இல்லையா? நம்ம இந்த வெறும் கண்ணால் பார்த்து நம்ம எதையுமே தெரிஞ்சிக்க முடியாது. அதுக்கு பின்னாடி இருக்கிற எத்தனை செல், எத்தனை நாடி நரம்பு மூளை எல்லாம் வேலை செய்தால் மட்டும்தான் நாம் பார்த்ததா ஆகும், நம்ம கேட்டது கேட்டதாக ஆகும். வாயால் பேசுகிறோன்னா எங்கேருந்து பேசுகிறோம்? உள்ளேருந்து அவனுடைய கருணையினால் நாம் பேச முடியுது. ஏதோ ஒரு விஷயத்தை மூளையில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம், சொல்லணும்னு நினைக்கிறோம், எப்படி சொல்லணும்னு நினைக்கிறோம், எப்போ சொல்லணும்னு நினைக்கிறோம். இந்த திட்டங்களை எல்லாம் வகுத்து கொடுக்கறது யார்கிட்ட எதை பேசணும், எப்போ பேசணும், எல்லாமே ஒரு திட்டப்படி அவனுடைய கருணையினால் நடக்கிற ஒரு விஷயம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அந்த இறைவனுடைய முழுசாக அவனுடைய திருவருளை நம்ம உணர முடியும். இதுதான் ஆன்ம சுத்தி. நாம் இந்த தத்துவம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதும், இறைவனுடைய திருவருள் நமக்கு எவ்வளவு செய்து, அப்போது எல்லாம் அவன் செயல் அப்படின்னு நம்ம நினைக்கிறது தான் ஆன்ம சுத்தி அப்படின்னு சொல்கிறார். அதைத்தான் இந்த பாடல்களில் சுவாமிகள் சொல்லியிருக்கார். தேகமே யான் என்றும் யோகம் செய்தேன், அது மோகம் என்றே பரிபாகம் செய்தான். தத்துவம் நான் என்றே பக்தி செய்தேன், அது குற்றம் என்றே பரிசுத்தம் செய்தான். ஆன்ம சுத்தி. அப்போது இந்த ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி, இது எல்லாமே ஆன்ம ரூபம். இது தசகாரியம்னு சொல்லுவாங்க. அந்த தத்துவ ரூபம்,
தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி, ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி. இது போல் சிவயோகம், சிவ சிவரூபம், சிவயோகம், சிவபோகம், இப்படியெல்லாம் 10 படிநிலைகள். ஒரு ஆன்மா முத்தி நெறியை நோக்கி போகும் வழியில் நடக்கக்கூடிய 10 முக்கிய காரியங்கள். அது தசகாரியம்னு சொல்லுவாங்க. அதை சுவாமிகள் சொன்ன வரிகளுக்கு நான் சிவப்பிரகாசத்திலேருந்து சொல்கிறேன். இன்னும் கூட பல பாடல்கள் நம்ம இறைவனுடைய திருவிளையாடல்கள், பல விஷயங்களை நம்மால் இதுக்கு, அதாவது சுவாமிகள் பாடல்களுக்கு இந்த சிவப்பிரகாசத்திலேருந்து நம்மால் பல விஷயங்களை எடுத்து காட்ட முடியும், விளக்க முடியும். இதை எதுக்கு சொல்கிறேன், நான் இப்போ இதையெல்லாம் ஏன் சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, அருட்பாடல்களை படிக்கிறப்போ அதில் இந்த சிவப்பிரகாசத்துலேருந்து சொல்லியிருக்கிறது, திருக்குறள்லேருந்து சொல்லியிருக்கிறது, தாயுமானார் பாடல்களுடைய கருத்துக்கள், சிவஞான போதத்தில் இப்படி சொல்லியிருக்காரு, உண்மை விளக்கத்தில் இப்படி இருக்குது, உண்மை நெறி விளக்கத்தில் இப்படி இருக்குது, இதைத்தான் சுவாமிகள் சொல்லியிருக்காரு அப்படின்னு நினைக்கிறப்போ அத்தனை நூல்களோட கருத்துக்களும் அருட்பாடல்களை எடுத்து ஆளப்பட்டிருக்கு. இதுதான் நான் சொல்லணுன்ற எண்ணத்தை எனக்கு தூண்டிய காரணம். அதாவது இப்போது நிறைய பேருக்கு சாத்திர நூல்கள்னால் தெரியாது. எது சாத்திர நூல் அப்படின்னே தெரியாதவங்களும் இந்த உலகத்தில் இருக்காங்க. அந்த சாத்திர நூல்களில் யார் என்ன சொல்லியிருக்காங்க அது தெரியாதவங்க இந்த உலகத்தில் இருக்காங்க. எல்லாராலையும் எல்லா நூலையும் படிக்க முடியாது, படிக்கிற வாய்ப்பு இருக்காது. இந்த அருட்பாடல்களை தெரிஞ்சவங்களுக்கே இது எல்லாம் தெரியணும்னு அவசியம் இல்லை, வாய்ப்பு இல்லை. அந்த அருட்சட்ட நெறின்றது பழக்கத்தினால. ஒரு பெற்றோர் அருட்சட்ட அடியாராக இருந்தால், என்னையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன், அப்பா அம்மா அருட்சட்ட அடியாராக இருந்தாங்க, நானும் அந்த சட்டத்தில் பிறந்தேன் வளர்ந்தேன் அப்படின்ற ஒன்றை வச்சு எனக்கு இந்த ஞான நூல்கள்லாம் அனுபவமே இல்லை. எனக்கு நல்ல வழக்கங்கள் கற்றுக் கொடுத்தது அருட்சட்ட நெறி. அதை எனக்கு பழக்கியது பெற்றோர். பிள்ளையாருக்கு பௌரசக்தி அன்னையாருடைய தரிசனம், அவங்களுடைய ஆசீர்வாதம், அடியார்களுடைய சேர்க்கை, இது எனக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம். ஆனால் இந்த சாத்திர நூல்கள் பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாதிரி ஓடிக்கிட்டே இருந்தேன். வேகமாக ஏதோ ஒன்று நினச்சிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருந்தேன். இப்போது ஓடுற வேகம் குறைஞ்சி நின்று இதையெல்லாம் பார்க்குறப்போ அருட்பாடல்களுடைய உயரம் எனக்கு இன்னும் உயரமாக இருக்குது. சாத்திர நூல்களில் சொல்லப்பட்ட அத்தனை முக்கிய விஷயங்களையும் இந்த அருட்பாடல்களில் சொல்லியிருக்கார். அருட்சட்ட அடியார்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய வரம். அவங்க வேதங்கள் படிக்கலைன்னா கவலைப்பட தேவையில்லை, ஆகமங்கள் படிக்கலைன்னா கவலைப்பட தேவையில்லை, சாத்திர நூல்கள் பற்றி தெரியலைன்னா கவலைப்பட தேவையில்லை. அருட்பாடல்கள் அனுபவம் இருக்குது. நிறைய பேருக்கு நிறைய பாடல்கள் தெரியும். அருட்சட்டடியார்களுக்கு எல்லாருக்கும் நிறைய பாடல்கள் தெரியும். ஆனால் இது இங்கே சொன்ன கருத்தை இவர் சொல்லியிருக்காருன்றது நிறைய பேருக்கு தெரிகிற வாய்ப்பு இல்லை. அதனால் இதையெல்லாம் சொல்லணும் போல் ஒரு சின்ன ஆசை. அதனால் தெரிஞ்ச விஷயத்தை சிறந்தது பயிற்றன் இறந்ததன் பயனே. நான் கற்றுக்கிட்ட நல்ல விஷயத்தை, தெரிஞ்சுக்கிட்ட நல்ல விஷயத்தை இன்னும் 4 பேர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு சின்ன நப்பாசையினால் இந்த அருட்பாடல்களை மற்ற சைவ சித்தாந்த கருத்துக்களோடு, யார் சொன்ன கருத்தோடு இது ஒத்திருக்கு அப்படின்னு சொல்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. 4 பேருக்கு சொல்லணும் அப்படின்றது ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. அதனால் உங்களுக்கு இந்த கருத்துக்கள்லாம் பிடிச்சிருந்தா உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். இவ்வளவு சிறப்பான கருத்துக்கள் இதுக்குள்ளே விளையாட்டாக சொல்லிட்டு போயிருக்கார், கடகடன்னு பாடியிருக்கார். ஆனால் ஒவ்வொன்றையும் விரித்து சொல்லப்போனால் அது இன்னும் விரிக்கின் விரியும், அப்படி தான் இருக்குது. நான் சுருக்கமாக தான் சொல்கிறேன். வாழ்க வளமுடன். அடுத்த ஒரு நல்ல
கருத்தோடு நம்ம சந்திக்கலாம். இது எல்லாமே கொஞ்சம் தத்துவங்கள் நிறைஞ்சு இருக்கிறதுனால நிறைய பேர் விரும்பலாம், விரும்பாமல் இருக்கலாம். எண்ணிக்கையை பற்றி கவலை இல்லை. இப்போ ஒரு சின்ன ஒரு வீடியோ போடுறாங்கன்னா, ஒரு நிமிஷ வீடியோ போடுறாங்க, அதுக்கு கோடிக்கணக்கானவங்க பார்க்குறாங்க. அது ஒன்றுமே இருக்காது. ஆனால் இந்த மாதிரி தத்துவங்களை பார்க்குறவங்க எல்லாரும் விரும்பி ரொம்ப நல்ல விஷயத்தை ரசிக்க தெரிஞ்சவங்க பார்க்குறாங்க. அப்படின்னும் பொழுது என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். இதை பார்க்குறவங்க நிச்சயமாக சைவ சித்தாந்த கருத்துக்களோடு ஒத்து போகிறவங்க, தெரிஞ்சிக்க விரும்புகிறவங்க அப்படின்னு நினச்சி என் மனசு சந்தோஷப்படுது. வாழ்க வளமுடன். பார்க்குற எல்லாருக்கும் என்னுடைய உண்மையான மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். வாழ்க வளமுடன். வாழி எந்நாளும் மெய்மெய் வாழ்க நல்லறங்கள் எல்லாம் வாழிய பெரியோன் நாமம் வாழியே வாழி வாழி. அடுத்த பதிவில் அடுத்த ஒரு நல்ல கருத்தோடு சந்திக்கலாம்.